செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி தேர்தலுடைய கள நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வகையில் சமீபத்திய கள நிலவரங்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வதற்காக திரு செந்தில்நாதன் சார் நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, முக்கியமான ஒரு அறிவிப்பு, தடாலடியான வைப்பு, எப்பொழுதும் போல தன்னுடைய பாணியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அவருடைய ஸ்டைலில். என்னன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் ஆட்சி புரிந்தவர்கள் வாங்கிய கடன் எதையுமே, அதாவது தமிழகத்துக்கு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 10.5 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டுமே 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 10.5 லட்சம் கோடி கடன் சுமை தமிழகத்துக்கு இருக்குது. இது எதையுமே நான் கொடுக்க மாட்டேன் நீங்க சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு அது உண்மையிலேயே பாசிபிளா? ஏன்னா இன்னைக்கு அவரை பத்தி 1927 வந்து அலெக்சாண்டர் சாக் அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து இது இப்படி ஒரு தாட் இருக்குன்றது திங்க் பண்ணாரு. இது 292 ஆர்டிகல் 292 293ல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதற்கு சட்ட வரையறை இருக்கு 292 293ல எப்படியெல்லாம் ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ கடன் வாங்கலாம் அப்படின்றதுக்கான வரையறைலாம் இருக்கு. இது வந்து சர்வதேச அளவில் வந்து இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கு. சர்வதேச லெவலில் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இவங்க வந்து இது மாதிரி கடன் வாங்குறாங்கன்னா இந்த கடன் வந்து எப்படி வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, இந்த காசு அவங்க என்ன பண்றாங்க, சர்வதேச அளவில் இருக்கு. இவங்க வந்து 40% எதெல்லாம் கிடைக்குமோ அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு துபாயிலையோ மற்ற இடத்துங்களையோ இங்கே இருக்கிற முக்கிய நபர்கள்ட்ட கொடுத்து அங்கே அப்படியே மாற்றி அந்த 100 ரூபா நோட்டு எடுத்துன்னு வருவோம், சீரியல் நம்பரை பார்த்து அங்கே காசை கொடுத்துருன்னு சொல்லி நம்ம இந்த படத்தில் வர மாதிரி, சிவாஜி படத்தில் வர மாதிரி துபாயில் எல்லாத்தையும் பண்ணி அந்த துபாய் சேக்குக்கிட்ட ஐயா நான் தாங்க ஐயா காசை வச்சுக்கோங்க ஐயா, எங்கள் கேட்டாந்து இந்த ஊரில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கய்யா, நீ யாரும் எனக்கு தெரியல இது ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க ஐயா, பாருங்கய்யா நானும் என் புள்ள மருமகன் கொண்டாட்டி மருமக எல்லாம் மொத்தமாக இங்கே தாங்க ஐயா வந்திருக்கிறோம், எல்லாரும் கண்ணை காட்டு அப்படின்னு கண்ணுக்கு எதுக்குங்க, ஐயோ கண்ணில் தான் ஏன் விஷயமே இருக்கு, கண்ணை பார்த்து கண் ரேகையை பார்த்து தான் ஏன் நான் திரும்பி காசு கொடுப்பேன் அப்படிமா. ஐயோ எப்பா சாமி எல்லாம் கண்ணை காட்டுங்கடா. நல்ல வேலை கலைஞர் காலத்தில் இல்லாத போச்சு. கலைஞர் காலத்தில் இருந்தால் ஒரு கண்ணு தான் காமிச்சிட முடியும், இன்னொரு கண்ணு வீடியாரில் டொம்மை ஆயிடுச்சு, அது டொக்காயிடுச்சு. ஒரு கண்ணு பிடிங்க காக்காய் போட்டாங்க, ஒரு கண்ணு மட்டும் தான் வச்சுருந்தார் மனுஷன். அது பெண்கள் சம்பந்தமான அந்த நோய். அது அந்த நோயில் மனுஷன் மாட்டி ஒரு கண்ணே காலி ஆயிடுச்சு. அதனால தான் அவர் கண்ணாடி போட்டு வர பண்ணோடைய ஏதோ பெருசாக ஒரு கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இருக்கு. ஏடி மேட்டரில் மாட்டி கண்ணு ஒன்று காலியாக போச்சு அவருக்கு அப்படின்னா. அதே நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டுங்கிறதுலாம் எனக்கு தெரியும், அவர் கண்ணு ஏன் போச்சுன்றது காரணம் தெரியும். ஸோ கண்ணை காட்டும்பாங்க. அப்புறம் கண்ணை காமிச்சு அதிகம் பண்ணிக்கின்னு அங்கே காசெல்லாம் கொடுத்துருக்கிறது செல்வனை. ஆமாம், எல்லா காசையும் நீங்கள் போயிட்டு துபாயில் இருக்கிற சேக்கிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஐயா மொத்தமே உங்களை தாங்க ஏன் நம்பி இருக்கிறோம், கை விட்டுறாங்க ஜாமீன், சரி ரைட்டு போ, அங்கே போயிட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நீ எப்போ வந்து காசு கொடுக்குறேன் போகிறவங்க. ஏன் மற்ற இடத்துல எங்கேயும் வைக்க முடியல, எங்கேயும் வைக்க முடியல சாமி. அதான் சொல்றேன், எங்கேயும் வைக்க முடியல சாமி. ஏன் உங்கள் ஊர்லேயே சராப்பு கடையில் வாங்கிக்கணும், சராப்பு கடையெல்லாம் எங்கள் காசு தாங்க ஏன் ஓடின்னு இருக்குது, வட்டி கடையில் முக்கால்வாசி வட்டி கடையில் எங்கள் காசு தாங்க ஏன் ஓடின்னு இருக்குது, இதுக்கு மேலாம் அங்கே தாங்காது ஐயா. சரி நகை கடை வைப்பாடு, அங்கங்கே ஊருக்கு ஐயா இது கிராமத்துக்கு தாங்க ஐயா, இன்னும் நாங்கள் நகை கடை வைக்கல. ஒரு டவுன்லேயும் ஒரு தாலுக்கா லெவலில் இறங்கி நகை கடை வச்சுட்டோம், ஜவுளி கடை வச்சுட்டோம், எல்லா கடையும் வச்சு முடிச்சாச்சுங்க. இதோட கிராமத்துக்கு நாங்கள் நகை கடையும் ஜவுளி கடையை தந்தாங்க ஆச்சு. காசு அபரிமிதமாக கிடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வருஷத்தில் இன்னொரு பிரான்ச் எப்படி ஆரம்பிப்பீங்க? கொஞ்சம் எனக்கு புரியல, சொல்லுங்களா. நீ அவ்வளோ பெரிய அப்படியே பிஸ்னஸ் புலி இல்லை, கொஞ்சம் சொல்லுங்களா அந்த புலிங்களை கொஞ்சம். ஆமாம், சமீபத்தில் இந்த 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் எந்த ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிராண்டு தமிழகம் முழுவதும் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்காங்க. எவங்க சார்? ஸோ கடன் வாங்கி 10 லட்சம் கோடி ரூபா ஸ்டாலின் குடும்பம் தான் அடைக்கணும். அவங்க ஏன் அடைக்கணும்? திருநெல்வேலி நீ தானே?
மக்களுக்காக தானே நாங்க மக்களுக்காக நீ என்ன பிடிக்கிறாங்க எல்லாம் வர பாருங்க. எதிர்காலத்துல ஒட்டு மொத்தமா யார் யாருக்கு பேர்ல என்னென்ன போச்சு என்னென்ன வந்துச்சு எவன் இது பண்ணிருக்கான் எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஏன் நீங்க தம்பி அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் 5 லட்சம் கோடி இருக்குதுல்ல, இவர் 5 லட்சம் கோடி தானே இவரு அடிக்கடி இல்ல 5 லட்சம் கோடி தானே இவர் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி இருக்கு. மொத்தமா இவரையும் அடைக்கணும். தன் குடும்பத்துக்காக கடன் வாங்கினாரு, தமிழக மக்களுக்காக தானே வாங்கினாரு. தமிழக தெரியுமே 60 வருஷமா 70 வருஷமா வாங்கின 5 லட்சம் கோடி நீ 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்குற 70 வருஷமா வந்து 5 லட்சம் கோடி தான். நீ வந்து கொஞ்ச நாள் 5 வருஷத்துலயே நீ 5 லட்சம் கோடி வாங்குறேன்னா உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு வர போறது இல்ல, ஓரோடி தூக்குறாரு அப்படின்னு சும்மா இங்க ஒரு பிலிம் காட்டிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வெளிநாட்டுல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர மாட்டேன்னு நல்லா தெரியும். சும்மா போராடி ஜெயிக்கிறோம்னு சொல்லி இங்க ஒரு பவளை காமிச்சிட்டு எல்லாம் ஓட்டுக்க வெளிநாட்டுக்கு பறக்க போறீங்க. ஆமா திட்டம் திட்டம் இதுதாங்க. கலைஞருக்கு அப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பிளான் பி வந்து ஆஃப்டர் தி கலைஞர் இங்க வந்து எடுபடாது, சும்மா இருக்கிறவர்களும் இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டான்னு சொல்லி மொத்தத்தையும் சுரண்டாங்க. இதுக்கப்புறம் வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுறாங்க. இதனாலதான் 60 வருஷமா வாங்கின கடனை 5 வருஷத்துலயே வாங்கிட்டாங்க இவங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், ராஜீவ் காந்தி கல்யாணம் பண்ணின்னு சோனியா வந்துருச்சு வந்துட்டாங்களா இங்க. அப்ப ஒரு கல்யாணம் பண்றாரு ஒரு அம்மா ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ண உடனே ரேஷன் கார்டு எங்க வாங்குவேன், ஓட்டர் ஐடி எங்க வாங்குவேன், இங்கதான் வாங்கணும். எங்க கல்யாணம் பண்ணி உனக்கு மட்டும் என்னத்துக்கு? அப்புறம் அந்த இதுல ஒரு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி அங்க உனக்கு வாழறதுக்கான எல்லா இதுவும் இரட்டை குடியுரிமை என்னத்துக்கு? 2 குடியுரிமை உனக்கு என்னது? நீ கல்யாணம் பண்ணி இந்தியா வந்துடல. ஐ அம் சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி. ஆமாங்க, நீ தான் கல்யாணம் பண்ணி இங்க வந்துட்டியே, உனக்கு எதுக்கு 2 சிட்டிசன்ஷிப்? இங்க நான் அங்க எனக்கு அந்த சிட்டிசன்ஷிப் போகணும். எனக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு மட்டும் இங்க சிட்டிசன்ஷிப் வேணும். இந்த நொட்டையெல்லாம் நல்லா பேசுறது இல்ல, இதேதான் நடக்கும் எதிர்காலத்துலயும். வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிக்கின்னு எப்படி 44 கோடீஸ்வரன் இந்தியாவில இருந்து வெளியே போனவனோ அதே மாதிரி போயிடுவாங்க. 44 கோடீஸ்வரன் இந்த 5 இயர்ஸ்ல இந்தியாவில இருந்து வெளியே போயிட்டான். சம்பாரிச்சு முடிச்சுக்கிட்டு எல்லாம் 20 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி சம்பாரிச்சு முடிச்சுட்டு எனக்கு இந்தியாவே வேணான்னு மொத்தமா இங்க இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மண்ணில் இருக்கிறது எல்லாத்தையும் விவசாயி அடியோன்னு அடிச்சு அவனை வச்சு அதை பிடுங்கி அதிகாரியும் அரசியல்வாதியும் வச்சு அவங்ககிட்ட இந்த மீதியை பிடுங்கி மேல்மட்ட லெவலில் பிடுங்கி எடுத்துட்டு கிளம்பிட்டான். மண்ணை மலடாக்கி விட்டு கிளம்பிட்டு எங்க எடுத்து திருடுறான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். எங்கேயும் திருடல, அவன் மண்ணை தான் திருடுறான். ஏரியாவுக்கு எல்லாரையும் அமைச்சிட்டு விஓவுக்கும் ஆரைக்கும் ஊருக்குள்ள என்னடா பண்றீங்க, என்னடா வேலை உங்களுக்கு, எல்லாம் ஏரியில இருக்கிறாங்க, நீங்க என்னடா பண்றீங்க, இங்க என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. கேட்கறாங்களா? ஆளே இல்லாத ஊர்ல நீங்க என்னடா பண்ண போறீங்க? ஆளே இல்லை, ஆள் இல்லாத ஊர்ல உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலை? அப்ப நீ அங்க திருடுற. எனக்கே தெரியுங்க, பணம் இல்லாத போச்சுன்னும் போது திருநெல்வேலியில இருந்து ஒரு விஓ 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து சென்னையில மாத்திட்டு 70 லட்ச ரூபா திருப்பி எடுத்துட்டு போனான். எங்களுக்கே தெரியும் பணம் இல்லாத போச்சுன்னு போது. அவன் அதுக்கப்புறம் கள்ளக்காதலில் ஈடுபட்டு அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் வீட்டுக்காரன் அந்த லேடியோட வீட்டுக்காரன் ஃபாரின்லேருந்து வந்தான், இவனை வெட்டி போட்டான், செத்து போயிட்டான், அது வேற கதை. 70 லட்ச ரூபா இவன் மாற்றி எடுத்து கொடுத்து எங்களுக்கு தெரியும். ஒரு விஓ கிட்ட இப்படி 1 கோடி ரூபா காசு எப்படி வருது? 2000 பணம் எப்படி வருது? 2000 பணம் மாற்றி எடுத்து போனோம். ஸோ இப்போ அவர்கள் வந்து போயிடுவாங்க, வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சிருவாங்க. சீமான் அண்ணன் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கான சட்ட வரையறைகள் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, தெளிவா இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நாடுகள் இது மாதிரி கட்டாம இருந்திருக்கிறாங்க? ஏன் சதாம் ஹுசேனும் கட்ட மாட்டாரு? அதனாலதான் அவர் அமெரிக்காவை இது பண்ணிடுச்சோ? அவரே கட்ட மாட்டேன்ட்டாரு. ஏங்க ஜெர்மனுக்கும் 2ஆம் உலக போருக்கான காரணம் என்ன? 1ஆம் உலக போர் ஆஸ்திரேலிய நாடு இளவரசன் அவரு சும்மா இல்லாம லவ் பண்ணாரு, அதனால அடி குழந்தை தள்ளினாங்க, எல்லாம் ஒன்று அடிச்சுனா மங்க மாட்டான். கடைசியில் அது ஆஸ்திரியாவிலேருந்து ஆரம்பிச்சது முதல்ல சண்டை. அதுலேருந்து ஆரம்பிச்சு அது எங்கெங்கேயோ போய் கடைசியில் 1ஆம் உலக போர் கம்ப்ளீட் ஆச்சு. 2ஆம் உலக போர், இந்த 1ஆம் உலக போரில் பெருசாக இது பண்ணது யார் தெரியுமா? பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணது யார் தெரியுமா? ஜெர்மன். அப்போ அவனுக்கு ஃபைன் போட்டானுங்க. இவ்வளோ வந்து ஒரு நாள் நஷ்டமாச்சு உலக நாடுகளுக்கு. ஸோ ஏற்கனவே உலக நாடுகளில் நிறைய நாடுகள் கட்டாமல் இந்த மாதிரி கட்டாமல் இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உலக நாடுகளுக்கு ஃபைன் போட்டாங்க அவனுக்கு.
ஜெர்மனுக்கு நீ இவ்வளோ பணம் திரும்பி கட்டணும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பாடுபட்டு நொந்து நூடுல்ஸ் இது பண்ணி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு மீதி காசு எல்லாத்தையும் கடன் கட்டுறதுக்கே பண்ணியிருந்தாங்க. அப்போதான் நம்ம தலை வருது. யாரு? ஹிட்லர். ஹிட்லர் அப்போ வராரு, வந்து என்ன பண்றாரு, எங்களால இனிமே கடன் கட்ட முடியாது. அப்ப ஸ்டார்ட் ஆனது தான் இரண்டாம் உலக போர். ஸோ வரலாற்றில் இந்த மாதிரி அப்போ நிகழ்வுகள் நடந்திருக்குதுன்னு சொல்ல வரீங்க. அதனால இந்த கடன் கட்டுறதுன்றது தான் அப்போ வச்சுட்டு போன கடனை புள்ள கட்டணும். ஏன் இவன் திருட்டு போனதுக்கு நானாங்க பொறுப்பு? அதுதான் சீமானும் சொல்றாரு. நான் எதுக்கு 1.5 லட்ச ரூபாய் என்னால கடன் யாரு கட்டுவாங்க? யாரு கட்டுவாங்க? பக்கத்து கடையில் போய் 10,000 பொருள் கடையில் மேலே இங்கே பார்க்குறோம், 500 ரூபாய்க்கு பொருள் கடை காசு எடுத்து போகிறோம், 50 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு ஒரு டீ கடன் சொல்லி குடிக்க முடியாது. என் பேரில் இவன் எப்படிங்க 1.5 லட்ச ரூபாய் என் தலைமையில் கடன் வாங்கினாங்க? யாரை கட்டுவாங்கண்ணா? யார் கட்டுவாங்கண்ணா? உங்கள் தலைமையில் 1.5 லட்ச ரூபா கடங்குது. யார் கட்டுவாங்கண்ணா? அதை நான் கேட்கறது இல்லையே, என்னால் கேட்க முடியலையே. அதுதான் இப்போ அதை ஒரு சீமான் வந்தாருன்னா நான் கடன் அடைக்க முடியாது. அவன் எங்கெங்க வச்சுக்கிறான்? இப்போ ஸ்பைஸ் செட் எடு, ஸ்பைஸ் செட் இப்படி திருட்டுறையில் ஏறி வந்த குடும்பத்துக்கு ஏது ஸ்பைஸ் செட் எப்படி ஓடுது? வாய்ப்புகள் இருக்குதா இவங்க? ஆமா, கப்பல் ஓடுது, எப்படி ஓடுது? இவ்வளவு பணம் எப்படி வச்சிருக்கான்? அவரோட சொத்து அந்த ஊர் மணிக்கான தெரியாத நீ ஒரு சொத்து எப்படி வச்சிருப்ப? சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து இவர் வந்து எல்லாத்தையும் எதில் வச்சுட்டாரு, பினாமி பேர்ல வச்சுட்டாரு. பினாமி பேர்ல இருக்குதா இல்லையான்றது எவனுக்கு தான் தெரியாம இருக்கலாம், அந்த ஊர் மணிக்காருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. சொத்தை மொத்தத்தையும் வித்து கட்ட வேண்டியதான். ஏன் கலைமகள்னு ஒரு குரூப் ஒருத்தவங்க இறங்கி கலைமகள் சபான்னு முதலாளி சொல்லி பண்ணாங்கல்ல, கடைசியில் அந்த சொத்தெல்லாம் கரெக்டாக இப்போ பண்ணி ஒன்று வித்து அந்த காசு கட்டுறாங்கல்ல, சொத்துக்களை பறிமுதல் செய்து பெற்ற கடனை அடைப்பதற்கான வழிவகைகள் இருக்கிறதா? சர்வதேச கடனை அதை செய்வாங்க. யாரு செய்வாங்க? எத்தனையோ முறை நடந்தது. ஒருத்தர் வந்து கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கி ஒரு பணத்தை வந்து இவங்க பண்ணாங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் அரசோட கஜானா இருக்குது. அந்த இடம் வந்து விற்கப்பட்டு ஏலம் விடப்பட்டு அந்த ஏலத்தொகை வந்து அரசோட கஜானா இருக்குது. ஆகையினால் நீங்க கவலையே படாதீங்க, எங்கேயும் போட சொத்து மொத்தமும் இங்கதான் திரும்பி இங்கே தான் வாங்கி கொண்டு வச்சிருக்காங்க. அழகா அடுத்த கவர்மெண்ட் வரும், சேல் பண்ணும், அது எல்லாத்தையும் கடனை இவங்க திருடினது எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அமைச்சர் ஒருத்தர், ஒரு ஏடிஎம்கே அமைச்சர், காசெல்லாம் வசூல் பண்ணுவார், என்ன பண்ணுவார், திருடுதலாம் எல்லாம் பண்ணுவார். கரெக்டாக எடுத்து போய் குவாரியில் மட்டும்தான் மறைச்சு வைப்பார். நேராக ஈடி வருவான், செவில் மேலே ஒன்று விடுவான், நேராக போவான், அந்த கல்லை தள்ளுவான், கொண்டு வந்து காசு தருவான். அமைச்சர் பேரை நான் சொல்றது இல்லை, ஆனால் அவர் குவாரி ஸ்பெஷல். அவர் பணத்தை எடுத்து குவாரிக்கு தான் வைப்பார். இவனுக்கு நல்லா தெரியும், யாருக்கு ஈடிக்கு நல்லா தெரியும் நான் எங்கே வச்சுக்கிறாங்க, ஐடிக்கு நல்லா தெரியும். நேரம் போவோம் தருவோம், அந்த அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடனை நம்ம அடைப்பது ஒரு முறை சார். கடனை கட்ட மாட்டோம்னு சொல்றது, கட்ட மாட்டோம் இல்லைங்க, இவருக்கு இப்போ ஜனங்களுடைய பணத்தை எடுத்து கட்ட மாட்டேங்கிறாரு. அதாவது நான் ஜனங்களோட இனிமே போட்டு ஜனங்களுக்கு நான் வரி அதிகமாக போட்டு பால் மேலே காசு போட்டு அது மேலே காசு போட்டு இது மேலே காசு போட்டு எக்ஸ்ட்ரா மணியை போட்டு இப்போ 40 ரூபாய்க்கு இப்போ பெட்ரோல் வருது, 40 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறாங்க, 30 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்க, 30 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுது. பாண்டிச்சேரியில் 10 ரூபாய் கம்மி, அவங்க 20 ரூபா தான் போடுறாங்க வரி, நான் 20 ரூபா போடுறேன். பாண்டிச்சேரியில் 90 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தா நானும் 90 ரூபாய்க்கு கொடுக்குறேன். வரிகளை நிறைய குறைப்பாரு. ஆமா 90 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதை டீசல் போட்டுட்டு போறவன் காய்கறியில் 2 ரூபா குறைப்பான். டிரான்ஸ்போர்டேஷன் குறையுது இல்லை, ஃபீஸ் குறையுது இல்லை, அவன் குறைப்பான். ஒன்று குறையும். ஏன் இவன் பார்த்த வேலைக்கு நான் எதுக்கு, எங்கள் மக்கள் எதுக்கு பணம் கட்டணும், நாங்கள் எதுக்கு கடன் கட்டணும்? இவன் சந்தோஷமா படிக்கவும் மாட்டான், ஒரு இடமும் பண்ண மாட்டான், பிறந்ததுலேருந்து எந்த வேலையும் பார்க்காம சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். இவனுக்காக நாங்கள் பணம் கட்டணுமா? நாங்கள் எது கட்டணும்? நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு வாதம், நல்ல சீமான் எடுத்து வச்சிருக்கிறாரு. சீமானை போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் அந்த கேள்விகளை ஆளும் ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் தெரியுங்க. இப்பெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதுங்க, யாருக்கும் எதுவும் தெரியாம எல்லாரும் அமைதி காக்குறாங்களோ? எல்லாம் வந்து இந்த தேர்தல்ல எல்லாம் 2026 தேர்தல் என்பது அவர்களுடைய ஆயுதத்தை தேர்தல் எல்லாருக்கும் பாடம் புகட்டக்கூடிய தேர்தல்.
டேய் எங்களை முட்டாளெல்லாம் நினைக்காதீங்கடா, எங்களுக்கும் தெரியும் என்ன பண்ணு ஏது பண்ணணும், உங்களை எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். வேற வழி இல்லாம நாங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்தோம். இப்போ எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. விஜய் 4 இருக்கு இப்ப. விஜய், சீமான் 2 ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆண்டவர்கள் அந்த மாதிரி ஆட்கள், காங்கிரஸ், பிஜேபி. இந்த திராவிடம் அப்படிங்கிறத காலி பண்ணணுங்கிறதுல இவங்க ரொம்ப மக்கள் வந்து இந்த திராவிடம் எப்போ வந்து முழுக்க முழுக்க எதிர்கட்சியாக இருந்தவன், முழுக்க எதிர்கட்சியில் சிஎம்மாக இருந்த ஒருத்தன், 3 தடவை சிஎம்மாக இருந்த ஒருத்தன் அங்கே போய் எதிர்கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறான்னா அப்போவே இந்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க எவனுமே வந்து உண்மையானவன் கிடையாது. ஆனால் உண்மையிலே வந்து உன்னை அடிக்கல உதைக்கல எதுவும் பண்ணல, மொத்தமாக நீ எல்லாரும் சொல்லிட்டு பாடுறானோ. இந்த அரசியல்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்த மக்களுக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து உண்மையிலேயே கடவுளுங்க தெரிய வச்சிட்டார். அரசியல்னா என்ன, அரசியல்வாதினா என்ன, அரசியல்வாதி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்க யாருக்கும் இனிமே சொல்ல தேவையில்ல. ஓபிஎஸ்னு ஒரு வார்த்தையை போய் சொன்னீங்கனாலே மக்களே சொல்லுங்க, ஓ இது அரசியல், இது அரசியல்வாதி, இப்படிதான் இருக்கும். எல்லா இந்த குட்டையில ஒரு மட்டம் மொத்தமும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத உண்மையிலேயே ஓபிஎஸ் நம்ம வந்து பாராட்டணும். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப படாத பாடுபட்டு இந்த மக்களுக்கு அரசியல் தான் என்னன்னு புரிய வைக்கணும். ஒரே ஒரு நாள்ல வேலையை முடிச்சிட்டாரு, காசை வாங்கினாரு, நம்ம எதுவுமே எங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம ஈஸியா புரிய வச்சிட்டாரு. உண்மையிலே அவர் கடவுள் இந்த விஷயத்துல பேச முடியும். ஸோ இந்த வகையில் எல்லாமே கடன் கொடுக்க மாட்டோம், அடைக்கும், அது எல்லாமே சரி. பட் கடன் வருமானத்தை ஈட்டுவதற்கான வழி என்னவா இருக்கும்? ஏங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்த கேள்வி கேட்குறீங்களே, இது வந்து நியாயமா? தமிழ்நாட்டில் என்ன இல்லை? எம்ஜிஆர் அப்பவே சொல்லியிருப்பார், என்ன வளம் இல்லை இல்லை திருநாட்டில். பாடல் மட்டும் தான் சார் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க, எம்ஜிஆர் சொல்றாங்க, சீமான் இன்கம் எப்படிலாம் வரும்? சரி, ஒரு இன்கம் தற்சார்புடைய மக்கள் அந்த இன்கம் எந்த நான் இன்னைக்கு சொல்றேங்க, அடிச்சு சொல்றேங்க. நீங்க உலகம் ஃபுல்லாவே அழிஞ்சிட்டாலும் தமிழ்நாடு யாரையும் எதிர்பார்க்காம வாழுங்க, இண்டிபெண்டா வாழும். சரி, தற்சார்புடைய தமிழ் கடனே இல்லைங்க, மீத்தேன் இல்லையா, இங்க மீத்தேன் இல்லையா, ஹைட்ரோ கார்பன் இல்லையா, என்ன இல்லை உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. நாங்க எடுக்காம இருக்கோம், எங்களுக்கு தேவையான எடுத்துக்குவோம். மண் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, எல்லா வளம் வந்து கடனை வாங்கிட்டு இருக்கிறோம். ஏங்க 6 மாசம் படி பெய்யுது, 6 மாசம் வெய்ய காயுது, அவன்லாம் வந்து உலகத்துல வந்து வல்லரசா இருக்கான். இங்க என்ன இல்லை உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊட்டியில கீழே நெல் விலையும் மேலே போனேன் ஆப்பிள் விலையும். உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இது நடக்குமா? என்ன இல்லை இந்த நாட்டுல? புத்தி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. புத்திசாலித்தனம் என்பது தமிழர்களுக்கு தான். தமிழர்களுக்கு புத்திசாலித்தனம் கம்மியானதுனால தான் இந்த ஆண்டவன் தாண்டவன் ஓடனவன் ஒடியானவன் எல்லாரையும் ஆட்சியில உட்கார வச்சதுக்கு காரணமே. உண்மையிலேயே உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தால் காமராஜரை தோக்கடிச்சிருப்பாங்களா? காமராஜரை தோக்கடிச்சிருப்பாங்களா? இன்னைக்கு மட்டும் காமராஜ் அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா விஜயகாந்த் குடிகாரன் சொல்லி மன உளைச்சல்லே சாவடிச்சிருப்பாங்களா? என்ன ஒரு இதோட வந்தாரு அவரு, செய்யணும் போகணும் வரணும். சோறு போட்ட மனுஷங்க, யாரு சோறு இல்லைன்னு சோறு போட்ட மனுஷன். வயிற்றுக்கு பொழப்புக்காக நடிக்க போல, கௌரவத்துக்காக நடிக்க போன மனுஷன். மக்களுடைய மூளையை வழிவழிச்சிட்டாங்க. ஆமாங்க, அதாவது ரிப்பீட்டடா இவங்க திரும்ப 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 தப்பான விஷயங்களை சொல்லி 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 தப்பான விஷயங்களை இவங்க மண்டையில ஏத்தி 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 உண்மையை இவங்க வந்து பிடிக்கிட்டாங்க. உண்மையை பிடிக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட இவங்க வந்து இவங்க அடுத்தது சிந்திக்கவே கூடாது. சிந்திக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும்? சிந்திக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? சிந்திக்க கூடாதுன்னா நீங்க உங்களுடைய பிரச்சனையை மட்டுமே பார்க்கணும். ஒவ்வொரு பிரச்சனையை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது அப்பாடான்னு தூங்க போகும்போதே அவனுக்கு அடுத்த பிரச்சனையை வந்து ரெடியா இருக்கும் மறுநாள் காலையில. இதுதான் இந்த விஷயம். அதனால் மட்டுமே இங்கே இந்த மக்கள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எழுந்துட்டாங்க. அறிவாளிகள், திறமசாலிகள். தமிழர்களை மாதிரி திறமசாலிகள் கிடையாது, தமிழர்களை மாதிரி அறிவாளிகள் கிடையாது, தமிழர்களை மாதிரி கடுமையான உழைப்பாளிகள் கிடையாது. மனசாட்சி கட்டுப்படுவாங்க. பசியோட ஒருத்த வந்தோன்னா போனா போதும் தன்னுடைய சாப்பாடு கூட கொடுத்துருவாங்க. ஆனால்
இவங்க புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து இவங்களை இப்படியே வச்சுருந்தது தான் காரணம். இன்னும் ஒரு 5 வருஷம் காங்கிரஸ் கிட்ட அந்த இவர்கிட்ட நம்ம வந்து ஆட்சி இருந்திருந்தால், ஒரு வேளை காமராஜர் கிட்ட இருந்திருந்தால் எத்தனையோ இடங்கள்ல 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை போட்டிருப்பாரு. வீடுகளெல்லாம் அவர் தானே கட்டினார். ஆமாம், அவர் காலங்களோட முடிஞ்சிடுச்சு ஆணைகளுடைய கட்டமைப்புன்றது. அதை பண்ணியிருப்பாரு. அப்போ 2 கிலோமீட்டரில் தண்ணி நின்றுச்சுன்னா பக்கத்து ஊருக்காரன் பார்ப்பான், இவனுக்கு மட்டும் தண்ணி நிற்குது, எங்கே பார்த்தாலும் நிலம் பயிராவது மற்றதாவது. உலகம் ஃபுல்லாக சோத்துக்கு லோல் பட்டு கிடக்குது. உணவு உற்பத்தி நம்மளை விட யாராவது பெருசாக பண்ணிட முடியுமா? என்ன இல்லை, எத்தனை காலங்கள், கார்காலம், குளிர்காலம், கோடைக்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், வசந்த காலம், இளைஞர் காலம், இளவேநீர் காலம், பிரிச்சு 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 வச்சிருப்பான். இந்த நாளில் மழை பெய்யணும், மழை பெய்யும். இந்த நாளில் வெயில் காயினா வெயில் காயும். இந்த நாளில் முன்னாடி பனி பெய்யணும், பெய்யும். இந்த நாளில் பின்னால் பின்பனி காலம்னா பின்பனி காலம். இப்போ இலையுதிர் காலம் இலை உதிரும், இளவேநீர் காலம்னா திருப்பி இது வரும் இல்லையா? இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட் சொல்லுங்க, இந்தியாவிலே சொல்லுங்க, இத்தனையும் இருக்குதுங்க இந்த ஸ்டேட்லன்னு சொல்லுங்களா? நீங்க உலகம் ஃபுல்லா போக தேவையில்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லுங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரே ஒரு ஸ்டேட். பொருளாதாரத்தை மலையில ஃபுல்லா மலையில வீடு கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கான் எங்க கேரளாவில். பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இங்க அதிகமாக இருக்குதுன்னு தண்ணீரையோட வாழ முடியும். ஏன் நான் தான் சொல்றேனுங்க, இங்க இருக்கக்கூடிய மலைகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஒரு மண்ணு கல்லாகணும்னா எல்லா நியூட்ரியன்ஸ் இருந்தாதான். தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதை தான் இன்னைக்கு டெல்லியிலேருந்து ராக் பவுடர்னு அரைச்சி அங்கேருந்து இங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கான். ராக் பவுடர் போடுங்க அப்படின்னு ஓரமா. அந்த ராக் பவுடர் தான் ஃபுல்லாகவே இது மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக. இந்த பக்கம் ஃபுல்லாக கடல். எல்லா பக்கங்கள்லையும் உங்களுக்கு வளங்களை கொடுத்து காடுகள், இத்தனை ஏக்கர் காடுகள். மத்திய பிரதேசத்துக்கு என்ன போகுது, ஒரே மனம் தான் இருக்கு, பாலைவனம் தான் இருக்கும். ஸோ சீமான் சொல்ற மாதிரி மண்ணை காப்போம், மரத்தை காப்போம், நீரை காப்போம். இப்போ சோறுக்கு உண்டான நீங்க காப்பாத்திக்க போறீங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து பொருளாதார பேர் தெரியல, அவர் சொல்றாரு. உங்களோட சாப்பாட்டுக்கு தங்க இடம், உடுக்க உடை, உணவு, உணவு உடை உறைவிடம், இந்த 3 இருந்தா நீங்க பாட்ட வாழ்ந்துட்டு போக போறீங்க. எவங்கிட்ட போய் நிக்க போறீங்க? இந்த 3த்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த நாடு தயாரா இருக்கு. தாய்நாடு தமிழ்நாடு தயாரா இருக்கு. தகவல்களுக்கு நன்றி. ஸோ மிக்க நன்றி. ஸோ தமிழகத்தினுடைய கடன்களை திருப்பி கட்ட வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, தற்சார்புடைய தமிழகமே உண்மையான தமிழகம், மீண்டும் தற்சார்புடைய தமிழகமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்கின்ற சீமானுடைய குரலுக்கு இருக்கின்ற வகையில் சட்ட வரையறைகளும் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, உலக லெவலில் ஏற்கனவே இது போல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. அலெக்சாண்டர் காலத்தில் தொடங்கி ஒசாமா பின்லாந்து நிறைய நாடுகள் வந்து தாங்கள் பெற்ற கடனை அடைக்காமல் அதிலிருந்து விலக்குகளை பெற்று இருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றதை பொறுத்து மாறணும். ஸோ திமுக அரசாங்கமா, நாம் தமிழரா, அதிமுகவா, டிவிகேவா என்று மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது. கடன் சுமையை அடைக்கப் போவது யார் அது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.